ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? இந்த மயில் இருந்துக்கிட்டு எங்கேயோ காணாமல் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மல்லியும் சரி விஜயும் சரி இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எங்கே போயிட்டான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க. ஐயோ, என் தங்கச்சிக்கு என்னாச்சு தெரியலையே, எங்கே போனால் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆச்சுன்னு தெரியலன்ட்டு சொல்லிட்டு அப்படியே மண்டையை பிச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் தெரிய வருது, இந்த மயில் வந்து அந்த பையன் கூட ஓடி போயிட்டுருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் நம்ம எதையும் காட்டிக்கக்கூடாது, நம்ம தங்கச்சி நம்மளே அசிங்கப்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக இவங்க இருந்துக்கிட்டு சரி நேராக நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிடலாம், இல்லைன்னா அதுக்கப்புறம் நடக்கிற எல்லாமே நம்ம கடவுள் விட்ட வழி அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ வந்து சரி அவள் எங்கே தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா போலீஸ்காரங்க யாருமே இல்லை. ஆனால் அங்கே இன்ஸ்பெக்டர் மட்டும் இருக்கார். ஏதோ ஜாதி கலவரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் அவங்க பந்தோஸ்துக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற நேர்மையான ஒரு எஸ்ஐ இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா, சொல்லுங்கள் என்னாச்சுன்னு சொல்லுங்கள், என் தங்கச்சியை காணும், எங்கே போனால் எது போனான்னு தெரியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, நீங்கள் நல்லா பார்த்தீங்களா, உங்கள் தங்கச்சி உண்மையிலே காணாமல் இல்லை சும்மா சொல்கிறீங்க? ஏன்னா நிறைய பேர் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் சும்மாவே வந்து கேஸை கொடுத்து எங்களை திசை திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க வேறு வேலையை பார்க்குறாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப எங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, என்னடா இது நமக்கு வர்றதெல்லாம் டார்ச்சர் மேலே டார்ச்சர்லேயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்க, சார் எனக்கு ஒரு பையன் மேலே டவுட்டாக இருக்குது, ஏன்னா இவன் வந்து கொஞ்ச நாளாக லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் யாரையுமே மதிக்காமல் சுற்றிட்டு இருந்தா, அதனால் அந்த பையன் வந்து ஏதாச்சும் பண்ணியிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எங்களுக்கு டவுட்டாக இருக்குது. இன்னொரு பக்கம் அந்த பையன் தான் ஏதாச்சும் பண்ணியிருப்பான்னு எங்களுக்கு தோணுது அப்படின்னு சொல்ல, சரி யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில்ஸை வந்து எங்களுக்கு கொடுத்துட்டு போங்க, நாங்கள் கண்டுபிடிச்சி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் அவனை பற்றின டீட்டெயில்ஸ் எதுவுமே தெரியல. இந்த மயிலை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் மேலேயே சந்தேகம் இருக்குது. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ராஜேஸ்வரி தான். ராஜேஸ்வரி மேலே என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரி அடிக்கடி மயில்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்க தான் அவளை வந்து எங்கேயாச்சும் அனுப்பி வச்சுருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வருதுன்னு சொல்லிட்டு, சரி முதல்ல அந்த பையனை கூப்பிட்டு விசாரிப்போம், அதுக்கப்புறம் எது ஒன்றும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துக்கிட்டு சொல்ல, சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அந்த பையனை வந்து யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏரியாவோடைய இது ரோட் மேப் இருக்கு இல்லையா, அதை வச்சு ரோட் மேப் பண்ணுற பாருங்க, இந்த சிசிடிவி கேமரா அந்த ஃபுட்டேஜை வச்சு அவன் யார் எங்கேருந்து வரான் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணுறாங்க. அவன் அடிக்கடி இந்த பொண்ணு கூட பேசியிருக்கான், அந்த பொண்ணை பக்கத்தில் அந்த ஏரியாவுக்கு வந்திருக்கான். எல்லாத்தையும் பார்க்குற இவங்க இருந்துக்கிட்டு சரி இவனை பற்றின டீட்டெயில்ஸ் யாருக்காச்சும் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் விசாரிக்கிறாங்க. ஆனால் இவனை பற்றின டீட்டெயில் எதுவுமே தெரியலை. அவன் அடிக்கடி அங்கே வந்திருக்கானே தவிர மற்றபடி அவனுக்கும் இதுக்கும் எந்த இதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவன் வந்து அவனுடைய பேர் ஊர் எல்லாமே பொய்யாக தான் சொல்லியிருக்கான். அவனுடைய அட்ரஸ் உட்பட எல்லாமே பொய்யாக தான் இருந்திருக்கு. அதனால் போலீஸ் வந்து டபுள் டக்கரில் அவங்களுடைய ஆய்வு படையை வச்சு எங்கே போயிருப்பாங்க என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தீவிரமாக விசாரிக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு இப்போ வரைக்கும் எந்த உண்மையும் தெரிய வரல. போலீஸ் அதிர்ச்சிகரமான ஒரு இதை கொடுக்குறாங்க. அவன் யார் என்னன்னு தெரியல. தெரியாதவங்ககிட்ட எதுக்காகமா உன் தங்கச்சி பழகுனா, அதுவும் இல்லாமல் உன் தங்கச்சிக்கு அறிவே இல்லையா, ஏன்னா அவன் பேர் அவன் ஊர் எதுவுமே தெரியாமல் அவங்ககிட்ட எதுக்கு பேசணும், எதுக்கு பழகணும், எதுக்கு அவனை பற்றின இது தெரியாமல் அவனை வந்து லவ் பண்ணணும். இப்போ வந்து அவளும் கேட்டு உங்களையும் தேட வச்சு கேட்டு எல்லாரோட வேலையும் கெட்டு போச்சு. இப்படி இருக்கிற சூழ்நிலை எதுக்கு சொல்லு. அதனால தான் பொண்ணுங்களை வந்து நல்லது கெட்டது எல்லாமே சொல்லி வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறது. இல்லைன்னா இப்படி தான் நடக்கும், ஏன் தான் இப்படிலாம் பண்ணுறீங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. சார் இதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்லை சார், தயவு செஞ்சு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறது. சரி சரி நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க, அவன் எவ்வளோ பெரிய கில்லாடியாக இருந்தாலும் அவங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு இது வந்து தடையை வந்து விட்டுட்டு போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசுன ஃபோன் ட்ராக் இருக்கு இல்லையா, அந்த ட்ராக்கை வச்சு அவன் லாஸ்ட்டாக எந்த இடத்துல ஸ்விட்ச் ஆஃப் ஆனது, அதுவும் இல்லாமல் அவன் என்னென்ன எந்த இடத்துலேருந்து பேசிகிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ட்ராக் பண்ணி கண்ட்ரோல் ரூம் மூலிமா ஹெல்ப் கேட்குறாங்க. அவங்க எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் யாரையும் நம்ப முடியாது இல்லையா, அதனால தான். அதுக்கப்புறம் அவன் யார் என்னன்றதை கண்டுபிடிச்சி அவன் முட்டிக்கு முட்டி லாடை கட்டி அவனை கண்டுபிடிக்கிற வேலையில் இறங்குறாங்க போலீஸ்காரங்க. இப்போ வந்து அவனை கண்டுபிடிச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனால் அது வந்து தொடரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவன் இருக்கிற இடத்த கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அவனை கண்டுபிடிச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுதான் இல்லை. ஆனால் கண்டுபிடிக்காமல் இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக கண்டுபிடிப்பாங்க. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.